கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே முதலாவது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தேவனை ஸ்தோத்தரிப்போமே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு இந்த வருடத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். கடைசி சில மணி நேரங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்கள் கழித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? புதிய வருடத்துக்குள்ளாக நுழைய போகிறோம். ஆகையினால இந்த பழைய வருடத்தில் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக, ஆண்டவரை துதிக்கும் விதமாக நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதை, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கின்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனான் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே.
போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதம் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் நல்ல தேவன். ஆமென். ஆகையினால தான் அவரை துதிக்கிறோம். நீங்கள் நான் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் நான் அவரை தெரிந்து கொள்ளலை, அவரை அறிந்து கொள்ளலை. ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு தான் அவர் ஒரு பெரிய திட்டத்தை அவர் நியமித்து, அந்த திட்டத்தின் வழியாக கல்வாரி சிலுவைக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை பலியாக கொடுத்து நம்ம எல்லாரையும் அவருடைய குமாரராக குமாரத்திகளாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே, கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 15வது பாடல். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா என்கிற பாடல் ஆண்டவரை துதிக்கிற ஒரு பாடல். துதியின் பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஓய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை
கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார், வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடினேன், போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் தீனம் பாடி தீனம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தீனம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தீனம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவனாய் இருந்திருக்கிறார். ஆமென். அதை உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி எப்பெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் செலுத்திக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு. அவர் அந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். சில நேரம் நாம் அதை உணர்வோம், சில நேரம் உணர மாட்டோம். அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குமே தவிர ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவரோட நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் என்னெல்லாம் நன்மைகளை செய்கிறார் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 524வது பாடல், 524வது பாடல். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் என்கிற பாடல் ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள் தான். எல்லாமே ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள். ஆண்டவருக்காக நாம் எதையுமே பெருசாக செஞ்சிட முடியாது. நாம் எதை செஞ்சாலும் அது பெருசாக எண்ணவும் முடியாது. காரணம், ஆண்டவர் நமக்கு செய்ததை விட நாம் செய்கிற எந்த ஒரு பெரிய காரியமும் ஆண்டவருடைய பார்வையில் சின்ன காரியம்தான். அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். பாட்டு புஸ்தகத்தில் 524வது பாடல். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள்,
வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான். அந்த மகிமையிலையும் அந்த துதியிலையும் நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்கவே கூடாது. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை அத்தனையும் ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது ஆண்டவர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடையதாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எல்லாரையும் துதிக்கணும்னு சொல்கிறாரு? தூதர்களை துதிங்கன்றாரு, தூத சேனையை துதிங்கிறாரு, சூரியன் சந்திரன்லாம்
ஆகாய மண்டலம் ஃபுல்லாக துதிக்கணுமா? தண்ணீர் ஆழங்கள் இதெல்லாம் துதிக்கணுமா? அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, வாலிபர் கன்னியரை என்ன செய்யுங்க? துதியுங்கள். பெரியோர் முதியோரே துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள். இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஏன் எல்லாரையும் துதிக்க சொல்கிறாரு அப்படின்னா, வேறு எந்த காரணமும் தேவையில்லை. நம்ம எல்லாரையும் படைத்தது அவர் தான். வானத்தை படைத்தது ஆண்டவர். வசனமே அதான், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போது நம்மை உருவாக்குவதற்கு முன்பாக, நம்மை படைப்பதற்கு முன்பாக தேவாதி தேவன் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் படைத்து விட்டுத்தான் கடைசியாக நம்மை படைத்தார். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் கடைசியாக தான் படைக்கிறார். அவங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் வேறு யாரையுமே படைக்கல. அல்லேலூயா. பூமி அனைத்தையும், அதனுடைய ஆளுகை முழுவதையும் தேவன் ஆதாமின் கையிலே கொடுத்தார். அது ஆதாம் பாவம் செய்து கொடுத்ததுனால தான் அத்தனுடைய அதிகாரத்தை இழந்து போனான். பிசாசங்க அதிகாரம் செலுத்த ஆரம்பித்தான். இல்லைன்னா பிசாசுக்கு பூமியில் இடமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு மனுக்குலம் எப்படி இருக்கணும், அந்த மனுக்குலத்துக்கு என்ன மாதிரியான அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த தேவன் அதன்படி நம்மை உண்டாக்கினார், நம்முடைய மூதாதையர்களை உண்டாக்கினார். அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. அவரை தான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஆகையினால தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 264வது பாடல், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்கிற பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும். தெரியாதவர்கள் நீங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு அப்படியே பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே பழைய பாடல் தான், ஆனால் ஆண்டவரை மைமைப்படுத்துகிற பாடல்கள். அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்தில் 264வது பாடல், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வல்லமை தந்தார்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவரை துதிப்பதற்கு தகுதியெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை. அவருடைய பிள்ளையாக மாற்றினதுனால நாம் ஆண்டவரை துதிக்க முடியுது. பிள்ளையாக மாறாதவங்களால துதிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறினவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறோம், மற்றவர்கள் சபைக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்கே இருக்கிறாங்க? சபைக்கு வெளியில். உலக பிரகாரமாக இன்றைக்கு புது வருடத்தை வரவேற்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை போன்ற பலர் உலகம் முழுவதும் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய பேரானந்தம் பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களால் தான் அது செய்ய முடியும், எல்லாராலையும் அது செய்ய முடியாது. எத்தனையோ ஹோட்டல் இன்றைக்கி ஒரே டான்ஸும் பாட்டும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் நியூ இயரை வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னமோ நடக்கும். அதில் எல்லா உலக பிரகாரமான பாபிலோனிய காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் நமக்கு தேவன் அவருடைய கிருபையினாலே அவரை தொழுது கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அது வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவன் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக மாற்றினதுனால நம்மால் ஆண்டவர் என்ன செய்ய முடியுது? அவரை நாம் துதிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்கணும். அதனால தான் இவ்வளோ பாடல்களை பாடுறோம். அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்திலே 49வது பாடல், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா,
கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தம்மை ஆதரித்தீர். அன்றன்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. மை ஆராதிக்க, மை துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததும் மட்டுமல்ல ஆண்டவரை, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி சில ஆண்டவரை மணி நேரங்களில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களை இந்த வருடத்தை ஆண்டவரை ஆரம்பிக்க நீர் கிருபை செய்தீர். இப்பொழுது அதை ஆண்டவரை உம்முடைய கிருபை நாளை முடிக்க நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உடைய பேரன்புக்காக நன்றி ஆண்டவரை. நீர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறைக்கு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரை ஆட்கொண்டு வழிநடத்துங்க. மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவனுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.